நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது தெரியல, என் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி. கவலைப்படுறீங்களா? நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஒரு சூப்பரான தோட்டம் மாதிரி இருப்பீங்க, நீங்கள் சூப்பரான ஒரு நீர் ஊற்று, ஒரு போர்வெல் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வசனம் ஏசாயா 58:11 உங்களுக்கு 2 புது பேர் கொடுக்குதுங்க. ஒன்று தோட்டம், இன்னொன்று நீர் ஊற்று. 2ம் உங்கள் பேர் தான். ஒரு செழிப்பான தோட்டம், ஒரு சூப்பரான வற்றாத ஒரு நீர் ஊற்று, அதுதான் நீங்கள். இந்த 2 பேர் உங்களுக்கு புதுசாக கொடுக்குது. உங்களை பார்க்கும்போது என்ன பார்த்துக்கணும்? நம்மளை பார்க்குற இடம் எதுங்க? கண்ணாடி தானே. கண்ணாடி முன்னால் போய் நின்று பாருங்கள். நீங்கள் ஒரு செழிப்பான தோட்டம், நீங்கள் ஒரு வற்றாத நீர் ஊற்று அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் பேசிக்கோங்க. என்றைக்குமே வற்ற மாட்டீங்க, என்றைக்கும் காஞ்சி போக மாட்டீங்க.